மீனு, மீனு, எங்க இருக்கிற? எங்க இருந்தாலும் அம்மா கிட்ட வா பார்க்கலாம். என்னம்மா ஆச்சு? எதுக்குமா கூப்பிட்டீங்க நீங்க என்னைய? சொல்லுங்கம்மா. அது ஒன்றும் இல்லடி தங்கம். எதுக்கு கூப்பிட்டேன்னா, உனக்கு என்ன இன்னைக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கறதாமா கூப்பிட்டேன். ஐயோ அம்மா, நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு சாப்பாட மேகி நூடுல்ஸ் வேணுமா? அப்படியாடி செல்லம்? சரி, நான் உனக்காக செஞ்சு தரேன். ஓகேவாடி செல்லம்? சரி, நான் செய்யற வரைக்கும் நீ போய் விளையாடிக்கிட்டே இரு. ஓகேவா? ஆஹா, நான் போய் விளையாட மாட்டேன். நீங்க எப்படி செய்யறீங்கன்னு நானும் பார்க்க போறேம்மா. ஓகேவா ப்ளீஸ்? சரி ஓகே. நீ வந்து அமைதியா உக்காந்துக்கிட்டு அம்மா என்ன பண்றேன்ட்டு பார்க்கணும். ஓகேவாடி செல்லம்? ஓகேம்மா, நான் வந்து அமைதியா உட்காந்து இருப்பேன். நீங்க எப்படி சமைக்கிறீங்கன்ட்டு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேம்மா. அம்மா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ செல்லம், ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நம்மளுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கணும். சரியா? அப்புறம் அந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் நேரம் கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, நம்மளுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். உனக்கு பீன்ஸும் கேரட்டும் தானே பிடிக்கும், அதனால் அம்மா பீன்ஸும் கேரட்டும் வாங்கி வச்சுருக்கேன். அது நம்ம இப்போது தேவையான சைஸில் கட் பண்ணிக்கணும். சரியா? கட் பண்ணலாமா? வா. இப்போது கட் பண்ண கேரட்டை போட்டுக்கலாம். சரியா? போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம வச்சுருக்கோம்? பீன்ஸையும் அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போது வா மீனு, கலக்கலாம். அதுக்கப்புறம் அது இப்போது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கொதிக்குதா பாரு மீனு, அழகாக கொதிக்குதில்ல? கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ அதை நம்ம ஸ்டெயின் பண்ணிக்கணும். ரொம்ப சூடாக இருக்கும் மீனும். அம்மா பக்கத்தில் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது. சரியா? இங்கே பாரு, இந்த மாதிரி தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு பீன்ஸ் கேரட் மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா மீனும்? இப்போ அது தண்ணியாக எடுத்து வச்சிட்டோமா? இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் நூடுல்ஸ்க்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கணும். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு கொதி வந்துட்டு, கொதினா நல்லா பாயிலிங் ஸ்டேஜ் வரும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்? இப்போது மேகி நூடுல்ஸை கட் பண்ணி அதில் போட்டால் மீனோட டிஷ் ரெடி ஆகிடும். ஏ ஜாலி! இப்போ அதில் போடலாமா? சூப்பர் சூப்பர், போட்டோம். இப்போது இது நல்லா பாயில் ஆகணும் மீனும். சரியா? நீங்கள்லாம் சின்ன குழந்தைங்க, அது ரொம்ப நேரம் பாயில் ஆகிட்டு சாப்பிட்டா தான் நல்லா டைஜஸ்ட் ஆகும். இப்போ பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதோட மசாலா போடணும். எம்மி மசாலா, மேகி மசாலா போட்டு கலக்குவோமா? டிங் 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 டிங். மீனுக்கு பிடிச்ச டிஷ் ரெடி ஆகிட்டு இருக்குது. பசிக்குது, மீனுக்கு பசிக்குது. இப்போது ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ண வச்சுருந்த பீன்ஸும் கேரட்டும் இதில் போடுவோம். போட்டுட்டா என்ன ஆகும்? எனக்கு பிடிச்ச மேகி ரெடி ஆயிடும். அம்மா, நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சாமா? நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு தங்கம். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நூடுல்ஸ் செஞ்சுருக்கிறேன். நீ பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்ட்டு அம்மா கிட்ட சொல்லு. ஓகேவா? அம்மா, நூடுல்ஸ் சூப்பரா இருக்குமா. எனக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கும் நூடுல்ஸ் பிடிக்குமா? அப்படின்னா நீங்க